தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் தாக்கல் செய்தார். அப்போது பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினார். அதில் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறைக்கு 718 கோடியும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடியும், பள்ளி கல்வித்துறைக்கு 48,000 கோடி ரூபாயும், உயர்கல்விக்கு 8,505 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறைக்கு 28,821 கோடி ரூபாயும், காலை உணவு திட்டத்திற்கு 1,884 கோடி ரூபாயும், தொழில்துறைக்கு 4,882 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறைக்கு 1,943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த நிலையில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் மேம்பாட்டு திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நீர்வளத்துறைக்கு 4,882 கோடி ரூபாயும், எரிசக்தி துறைக்கு 18,091 கோடி ரூபாயும், தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 219 கோடி ரூபாயும், தமிழ்நாடு மின்துறைக்கு 18,091 கோடி ரூபாயும், போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடி ரூபாயும் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது.